வணக்கம், சிந்துஜா ஈசி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம தேவையான காயை வீட்டு தோட்டத்தில் போய் பறிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. இந்த குழம்பு செய்ய தேவையான பொருள்: கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், ஜீரகம், கடலை மாவு, தயிர், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இதை அரைக்கணும். அதுக்கு ஒரு கிளாஸ் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு எதுக்கு போடுறோன்னா, குழம்பு கொதிக்கும் போது பிரிஞ்சு வராது, நல்லா கட்டியா இருக்கும். அதுக்காக அரைச்சிடலாம். இப்ப நம்ம அரைச்சாச்சு. கொஞ்சம் இடிக்கிறதுக்கு தேவையான பொருள்: கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா இடிச்சுக்கணும். ரொம்ப இதாக தேவையில்லை, கொஞ்சம் சதசதன்னு இடிச்சுக்கணும். இடிச்சாச்சு. இடிக்கும் போதே நல்ல வாசனை வருது. எடுத்துக்கணும். இந்த அளவு போதும், ரொம்ப இடிக்க கூடாது. இப்ப இதை தாளிக்கலாம். ஆயில் கொஞ்சமா ஊத்துனா போதும். இதுக்கு கடுகு சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, இடிச்சு வச்சிருக்கத போட்டுக்கலாம். லைட்டா வதக்கிக்கணும். ஊற்றலாம். கரைச்சி வச்சிருக்கிற மோரை ஊற்றலாம். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான மோர் கலக்கி தயார். மோர் கலக்கி இப்ப சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.